வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டெரஸ் அவுட்டினி. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் சப்ஜெக்டில் மெமரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னா நீங்கள் நினச்சிருக்கலாம், இந்த வீடியோவில் நம்ம ரேமை பற்றி தான் பேச போகிறோன்ட்டு. ஆனால் அதுதான் கிடையாது. நம்ம மெமரினா இது என்ன மெமரி பார்த்தீங்கன்னா, சிபியூவில் இருக்கிற மெமரி, அதாவது மைக்ரோ ப்ராசஸரில் இருக்கிற ரெஜிஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெஜிஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஜிஸ்டரில் தான் நீங்கள் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ரிட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரெஜிஸ்டரில் தான் பண்ணுறீங்க எல்லாமே. இந்த ரெஜிஸ்டர் எதுக்குன்னா, ஒரு டெம்ப்ரரி ஸ்டோரேஜ், அதாவது அந்த கேட்சி ஸ்டோரேஜ் தான் உங்களுக்கு இந்த ப்ராசஸருக்குள்ளேயே ஒரு ஸ்டோரேஜ் இருக்கும். அந்த ஸ்டோரேஜ் தான் மெமரிட்டு சொல்லலாம், இல்லை ரெஜிஸ்டர்ட்டு சொல்லலாம். அந்த ரெஜிஸ்டரில் ஒரு டேட்டானா வேறு எதுவும் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அந்த அப்ளிகேஷனு உங்களுக்கு ப்ராசஸரில் தான் லோட் ஆகி தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அந்தமாரி ப்ராசஸரில் லோட் ஆகிற டேட்டா உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆகும், அது எந்தமாதிரி விதத்தில் ஸ்டோர் ஆகி எந்தமாதிரி விதத்தில் உங்களுக்கு ரிட்ரைவ் ஆகும், அதுதான் இந்த வீடியோவில் நல்லா கிளியராக பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ஃபோட்டோ டிஸ்பிளே ஆகுதா, இந்தமாரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த ரெஜிஸ்டர் அலோகேஷன். இது அதாவது பைனரி டிஜிட்டில் உங்களுக்கு 0 to 15 வரைக்கும் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் நம்பர், அதாவது ரெஜிஸ்டர் லொக்கேஷன். இந்த பைனரி டிஜிட் அதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டர் லொக்கேஷன் அதெல்லாம் எப்படி உங்களுக்கு டேட்டாஸ் கூட உங்களுக்கு மேப் ஆகுதுட்டு ஒரு குட்டி கதை மூலமாக பார்ப்போம். இந்த கதையில் நீங்கள் தான் ஒரு டேட்டா. இந்த டேட்டா அதாவது நீங்கள் எப்போவுமே உங்களோட வீட்டில் தான் இருப்பீங்க. அதை தான் பெர்மனன்ட் ஸ்டோரேஜ், அதாவது செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படி சொல்லுவாங்க கம்ப்யூட்டரில். அந்தமாரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருப்பீங்க. அதாவது டேட்டாஸ்லாம் செகண்டரி ஸ்டோரேஜில் இருக்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வந்ததுன்னா, அதாவது இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் வருதுல்ல, அதான் உங்களுக்கு யூசர். அந்த யூசர் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, அதாவது ஒரு டேட்டா, அதாவது உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறாருன்னா நீங்கள் ஒரு டேட்டா உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு டேட்டா ரிக்வெஸ்ட் பண்ணுறாருட்டு ஒரு அர்த்தம். அந்த ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உடனே ஆஃபீஸ்க்கு போவீங்க. ஆஃபீஸ் போகும்போது அது மெமரி, அதாவது ரேமில் போவீங்க. ரேமில் உங்களுக்கு எக்கச்சக்க ஒர்க் இருக்கும். அதாவது ஒர்க்குனா எப்படின்னா, ஆஃபீஸில் நிறையா ஒர்க் இருக்கும் உங்களுக்கு. அந்தமாரி ரேமில் எக்கச்சக்க ஒர்க் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப மைண்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. அதாவது டேட்டாஸ் ரேமில் ஃபுல்லாகுதுன்னு அர்த்தம். அதாவது நீங்கள் தான் டேட்டாஸ் சொன்னேன், அதனால் உங்களுக்கு டேட்டாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுதுன்னா உங்களுக்கு ஃபுல்லாகிடுது டேட்டா. அதனால நீங்கள் உங்களை ஆஃபீஸில் லீவ் கொடுத்து அனுப்பிடுறாங்க. அதனால் நீங்கள் ஒரு டூருக்கு போகிறீங்க. டூருக்கு போகும்போது உங்களுக்கு நீங்கள் ஹோட்டலில் ரூமில் தான் தங்கணும். அந்தமாரி ஹோட்டல் ரூமில் தங்கும்போது உங்களுக்கு ரூம் நம்பர்ட்டு ஒன்று தருவாங்க. அந்த ரூம் நம்பர் தான் இங்கே அந்த பைனரி டிஜிட்டு, அந்த ரெஜிஸ்டரில் அந்த ரூம் நம்பர் தருவாங்க. அந்த ரூம் நம்பருக்கு நீங்கள் போவீங்க. அந்த ஹோட்டல் நேம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் தெரியுமா, ஒரு ஹோட்டலுக்கும். அந்த ஒரு ஹோட்டலுக்கும் நேம் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது தான் ரெஜிஸ்டர் லொக்கேஷன். அந்தமாரி ரெஜிஸ்டர் லொக்கேஷனில் நீங்கள் ஒரு ரூம் நம்பர், அதாவது ரூம் நம்பர்னால் பைனரி டிஜிட் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக அலோகேட் பண்ணியிருப்பாங்க ஒரு ரூமு. அங்கே தான் நீங்கள் போய் செட்டில் ஆகுவீங்க. அங்கே போய் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் உங்கள் வீட்டுக்கு வரும்போது, அதாவது செகண்டரி ஸ்டோரேஜுக்கு திருப்பி போயிடுவீங்க. எல்லாம் ரிலாக்ஸேஷன்லாம் முடிஞ்ச பேர். இதுதான் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள். இப்போது இந்த எக்ஸாம்பிளை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மைக்ரோ ப்ராசஸரில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ பைனரி டிஜிட்டில் நீங்கள் எந்த ஒரு டேட்டாஸ் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிக் பைனரி டிஜிட்டில் உங்களுக்கு 7 பிட்டாக உங்களுக்கு டேட்டா ஸ்டோர் ஆகும். அதாவது அதில் 7 காலம்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதில் 7 காலம்ஸில் உங்களுக்கு டேட்டாஸ் ஸ்டோர் ஆகும். அப்புறம் ரெஜிஸ்டர் லொக்கேஷன் எல்லா டேட்டாஸ்க்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்போது இது நான் ஃபோட்டோவில் காமிக்கிறது 0 to 15, அதாவது டோட்டலாக 16 இருக்குது. டோட்டலாக 16 இருக்கிறதுனால இது 16 பிட் ரெஜிஸ்டர். இது இப்போ உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஒரு 16 பிட் ரெஜிஸ்டர். அதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். இது எப்படி நம்ம 16 பிட் ரெஜிஸ்டர், 32 பிட் ரெஜிஸ்டர், இல்லை 64 பிட் ரெஜிஸ்டர் அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அது அந்த ரெஜிஸ்டரில் உங்களுக்கு டோட்டலாக 16 ரோஸ் இருக்கும். அதுதான் உங்களுக்கு 16 பிட் ரெஜிஸ்டர் சொல்கிறாங்க. இப்போ இந்த 16 பிட் ரெஜிஸ்டர்னால் என்னென்னா, உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் 64 பிட்டா இல்லை 32 பிட்டாட்டு கேட்கும். ஏதாவது ஒரு ஆப்போ ஏதோ இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, அப்போ இந்த 16 பிட் ரெஜிஸ்டர் உங்களுக்கு இப்போ கம்ப்யூட்டரில் 16 பிட் ரெஜிஸ்டர்லாம் இல்லை. இப்போ வரைக்கும் 64 பிட் தான் இப்போது லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. 64 இல்லை கொஞ்சம் ஓல்டு கம்ப்யூட்டர்னால் 32 பிட், அப்படி 32 பிட் இல்லை 64 பிட் சொல்கிறாங்க. அந்த 32 பிட் 64 பிட்னால் வேறு எதுவும் இல்லை, இந்த நம்பர் ஆஃப் ரோஸ் இருக்குல்ல இந்த ரெஜிஸ்டரில்,
ரெஜிஸ்டரில், அதுதான் உங்களுக்கு 32 பிட்டா இல்லை 64 பிட்டா. 32 பிட்னா 32 ரோஸ் இருக்கும், 64 பிட்னா 64 ரோஸ் இருக்கும். அதாவது பைனரி டிஜிட்டில் 0 to 63 வரைக்கும் இருக்கும், 32னா 0 to 31 வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு பைனரி ரெப்ரசன்டேஷன் படி உங்களுக்கு அந்த பைனரி டிஜிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டரில் 32 பிட் ரெஜிஸ்டர்னால் 0 to 31 வரைக்கும் இருக்கும் ரெஜிஸ்டர் லொக்கேஷன். இல்லை 64 பிட் ரெஜிஸ்டர்னால் 0 to 63 வரைக்கும் இருக்கும் ரெஜிஸ்டர் லொக்கேஷன். இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெஜிஸ்டரோட மெமரியை உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த பிட் வைஸாக பிரிச்சிருப்பாங்க. அதாவது அந்த பிட் வைஸ்னால் இந்த ரோஸ் எத்தனை இருக்கோ அதை வச்சு தான் அந்த பிட் எத்தனை இருக்குட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாளாக எதனால் உங்களுக்கு 62 பிட் கம்ப்யூட்டரு 32 பிட் கம்ப்யூட்டர்ட்டு சொன்னோன்ட்டு. இதுதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். இந்தமாதிரி வேறு ஏதாவது டாபிக் பற்றி நான் பேசணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.